கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களே அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. ஆக்கினை தீர்ப்பு. இன்றைக்கு அக்கிரமம் பெருகி இருக்கிறது, பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த உலக காரியங்கள்ல, உலக வாழ்க்கையில இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பெயர் கிறிஸ்தவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகருக்கு இந்த ஆக்கினை, இந்த தீர்ப்பு என்ன என்பதை கூட இன்றைக்கு அநேகர் அறிந்து கொள்வதில்லை. இந்த வேதம் சொல்கிறது, யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக்கினை தீர்ப்பு முதலாவது. இன்றைக்கு ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு வருகிறதா? ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, ஆகாதவர்களுக்கும் அந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறது தான் இந்த ஆக்கினை தீர்ப்பு. விசுவாசிகள், விசுவாசிக்காத மனிதர்கள். இன்றைக்கு அநேகர் இருக்கிறோம், ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்வார், இல்லை சில காரியங்கள்ல நம்ம விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். சில நேரங்கள்ல விசுவாசத்தை நாம் மறந்துவிடும். அவிசுவாசி கூட்டம் அதிகம் இன்னைக்கு. கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேகர் அவிசுவாசம். இந்த ஆக்கினை, இந்த காரியம் முதலாவது யாருக்கு வருகிறதா? ஆகாத ஒரு மனிதன் ஆண்டவரை விசுவாசிக்கலனா அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுகிறான். பாருங்க, ஆக்கினை. இந்த ஆக்கினைனா என்ன? சில நேரங்கள்ல அது தெரியல. ஆக்கினை தீர்ப்புனா ஏதோ நினைக்கிறோம். பாவம் மற்றும் அக்கிரமத்துக்குரிய தண்டனை. ஒரு மனிதன் பாவம் செய்துட்டா, தண்டனை செஞ்சுட்டான், இல்ல கொலை குற்றத்துல பிடிக்கப்பட்டானா அவனுக்கு நீதிபதியோ நீதிமன்றத்திலேயே கொண்டு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படும், ஒரு தண்டனை கொடுக்கப்படும். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் ஒரு தவறு செய்து விட்டால் அதுல நமக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பை கர்த்தர் வைக்கிறார். அதுல தவறு நம்ம ஏதோ நினைப்போம். நம்ம என்ன நினைப்போம்னா, தவறு, குற்றம், பாவம்னா இதுதான் அப்படின்னு நினைக்கிறோம். விசுவாசிக்காதது ஒரு தவறு, பாவம். இப்படி விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்றைக்கு எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்துல குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம சில நேரங்கள்ல சோர்ந்துடுறோம், விசுவாச காரியங்கள்ல நம்பிக்கை இழந்து போயிருக்கோம், ஆண்டவர் மேல நம்பிக்கை மிகவும் குறைவு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், விசுவாசி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவர் சொல்கிற ஒவ்வொரு அற்புதத்திலையும் நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்பார். ஒவ்வொரு குருடர்கள் பார்வையிடும் போது நீ ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறியா, விசுவாசிக்கிறியா? ஆண்டவருடைய ஒவ்வொரு அற்புதத்திலும் விசுவாசங்கிற வார்த்தை உண்டு. அவர் சொல்கிறார், கடுகளவு விசுவாசம் மலைய கூட பெயர் தெரிந்து போடுமா. விசுவாசம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இப்படி விசுவாசிக்காதவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவன். இன்றைக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று சொல்லி கேட்கிறோம். தேவ வசனத்தை நான் தியானிக்கிறோம். அது யாருக்கு உண்டு? ஆண்டவரை அறியாத விசுவாசிகளுக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பு உண்டு. இன்றைக்கு வேதத்துல யோவான் 3:19 ஒரு வசனம், ஒரு பகுதி சொல்கிறது, இன்னும் எப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆக்கினை தீர்ப்பு என்று வரிசையாக கூறப்பட்டிருக்கிறது. அதுல யோவான் சொல்கிறார், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறதுன்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருது. யோவான் 3:19
இப்படி சொல்லப்படுகிறது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. அப்போ பொல்லாத மனுஷன், பொல்லாதவர்கள், அப்போ மனுஷனுடைய பாவ இருள், அப்போ மனுஷனுடைய பொல்லாத கிரியை, இது என்ன செய்கிறதா? ஆக்கினை தீர்ப்புக்கு நம்மை கொண்டு செல்கிறது. அப்போ ஒளியானது உலகம், ஆண்டவர் தான் மெய்யான ஒளி. அப்போ இந்த ஒளி மனுஷனுடைய வாழ்க்கையில கிரியைகளிலே மாற்றத்தை கொண்டு வராதபடிக்கு அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது. ஒளியை பார்க்கிலும் இருள், பரிசுத்தத்தை காட்டிலும் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறது, ஆக்கினை தீர்ப்புக்கு நம்மை கொண்டு செல்கிறதுன்னு சொல்லி இந்த பகுதி சொல்கிறது. பாவ இருள், நம்ம செய்யறது பாவம் என்கிற உணர்வு இல்லாதபடிக்கு, நாம செய்கின்ற காரியம் பொல்லாத கிரியை என்பதை உணராதபடிக்கு இருப்பது அத்தனை பேருக்கும் ஆக்கினை தீர்ப்பும் தான். இன்றைக்கு கடைசி காலத்துக்குள்ள இருக்கோம். நிறைய காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். மனுஷங்க எப்படிலாம் இருக்கிறாங்க. வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 1, 2, 3, 4 வசனங்களெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க வரிசையா சொல்லப்பட்டிருக்குது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதெல்லாம் இருப்பார்கள். மனுஷங்க எப்படி இருக்கிறாங்கன்னா தற்பிரியர், பணப்பிரியர், நிறைய காரியங்கள் இதுல சொல்லுது. சுபாவ அன்பில்லாதவர்களா இருக்காங்க. அப்போ பரிசுத்தத்துக்கு பதிலா பாவத்துக்கு இடம் கொடுக்கிற தன்மை, இவர்கள் எல்லாத்துக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அப்போ மனுஷனுடைய பொல்லாத செயல்கள், அப்புறம் துணிகரமான காரியங்கள், இருமாப்பு, தேவ பிரியமா இல்லாம சுகபோக பிரியம், சுகபோகமா இருக்கிற காரியம். இன்றைக்கு அநேகர் இதை அனுபவித்து கொண்டிருக்கோம். உலக மனிதர்கள் அவர்களுடைய எண்ணங்கள்லாம் மாறிடுச்சு. தேவ பயம் இல்லை இன்னைக்கு அநேகர்கிட்ட. கர்த்தர் சொல்கிறார் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம என்ன செய்கிறோம்னா, சில காரியங்கள்ல நம்ம அதை கர்த்தர் நான் எந்த தவறும் செய்யலை, பாவம் செய்யலை, எதுவுமே செய்யலைன்னு சொல்லுவோம். சுகபோகமாக வாழ்றது கூட பாவம்தான். கர்த்தர் அதை வெறுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைக்கணும், ஆண்டவர் மேல ஒரு எண்ணங்கள் வரணும். பாருங்க, நம்ம எப்படி ஒளியின் பிள்ளைகளாக இருக்கணும், இருளுக்கு இடம் கொடுக்காதபடி, பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம ஆண்டுடைய பிள்ளையா இருக்கணும்னு வேதம் சொல்லுது. இப்போ கடைசி நாட்கள்ல எப்படிலாம் மனுஷங்க இருப்பாங்க குறித்து வேதம் அங்க தீமோத்தேயில அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. இன்றைக்கு ஆக்கினை தீர்ப்பு சகோதரர் அநேகர் இன்னைக்கு ஆக்கினை அடைவோம் என்று ஆக்கினை. இன்றைக்கு பாருங்க, குற்றம் தவறு செய்கிறது, துணிகரமான காரியங்கள் செய்கிறது அவர்களுக்கு ஒரு பெரியதா தெரியல. அதனால தான் இந்த யாக்கோபு 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது, என் சகோதரர் அதிக ஆக்கினை அடைவோம்னு அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. நம்ம செய்கின்ற ஒவ்வொன்று காரியத்துக்கும் தீர்ப்பு, நியாய தீர்ப்புன்னு ஒன்று உண்டு. கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். நம்ம சொல்லுவோம், பேசிவிடலாம், வேத வார்த்தைகளை வசனங்களை தியானிக்கிறதுல பேசிவிடலாம். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நினைவிலே வைத்திருக்கிறார். அதனால்தான் போதிக்காதீங்க, மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ எப்படி இருக்கிறான்ங்கிறத கர்த்தர் நமக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். வேத வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக் கொடுக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு
நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. யோவான் 5:24 பாருங்க, வசனத்தை, தேவ வசனத்தை கேட்பது. இப்போ தேவ வசனத்தை கேட்க முடியாத செவி. சில நேரங்கள்ல வேத வசனத்துல ஒரு வார்த்தை கத்த சொல்கிற, கேட்கிறவனுக்கு காதுள்ளவன் கேட்கிறவன். பாருங்க, விதைக்க ஒருவன் சென்றான், விதைக்கிறான், ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு இடத்துல விழுகிறது. அப்படித்தான் இந்த வேத வசனம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லுது. வழியருகே பாருங்க, சில நேரம் கேட்டு விட்டு அப்படியே விட்டு விடுகிறோம். வேத வசனத்தை நம்ம பாருங்க, அது நம்ம இருதயத்துல அது விதைக்கப்படணும். அது 30, 60, 100 அது பலனை தர வேண்டும். இன்றைக்கு இந்த வேதம் என்ன சொல்லுது? வேத வசனத்தை கேட்பவன். அப்போ கேட்காதவனுக்கு என்னதான்? ஆக்கினை தீர்ப்பு உண்டுதான். இன்னைக்கு கர்த்தர் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதவர்கள் உண்டு. இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வர்றது இல்ல, ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறது இல்ல, ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறது இல்ல. 10 கற்பனைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மோசே மூலமாக அநேக காரியங்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் உண்டு நம்மளுக்கு. கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கட்டளை கொடுத்திருக்கிறார். கண்ட சகோதரத்தை அன்பு கூறாதவன் காணாத இறைவனிடத்துல எப்படி அன்பு கூறுவாய்? நிறைய காரியங்களை கர்த்தர் வசனம் மூலமாக நம்ம சொல்கிறார். அப்போ வசனத்தை கேட்பது, வசனத்தின்படி நடக்கிறது. அப்போ இன்னைக்கு வசனத்தை கேட்காத செவி பாருங்க, வசனத்தை கேட்கிறதுக்கு மனதில்லாத கிறிஸ்தவ ஜீவியம், இன்றைக்கு அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ இன்னைக்கு வசனத்தை கேட்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். கர்த்தர் தாவீது சொன்னது போல, அவனுடைய நியாய பிரமாணத்துக்கு நான் செவி சாய்க்கிறேன். நிறைய காரியங்கள் சொல்றான் கர்த்தர். வேத வசனம் என் கால்களுக்கு தீபம் இருக்குன்னு சொல்றான். இரவும் பகலும் நான் தியானிக்கிறேன் சொல்கிறத நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? அவருடைய வார்த்தையில உண்மையா இருக்கிறோமா? அவர் வார்த்தையை நம்ம உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு அப்படி பண்ணவில்லைன்னா நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்குது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ரோமர் 2:12 எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாய பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தாலே ஆக்கினை தீர்க்கப்படுகிறார்கள். இந்த வசனத்தை நன்றாக நீங்க கவனித்து பார்த்தால்தான் புரியும். பாருங்க, அதுல என்ன, நியாய பிரமாணம் இல்லாதவங்க பாவம் செய்திருந்தா அவர்கள் கெட்டு போவாங்க. ஜனங்களுக்கு நியாயம்னா என்ன, நியாய தீர்ப்புனா என்ன, வேதம் நமக்கு என்ன சொல்கிறது, நியாய பிரமாணம் என்ன சொல்கிறது, கற்பனை கட்டளைகள் நமக்கு என்ன சொல்கிறது என்று அறியாத வேளையிலே ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த மனிதன் நியாய பிரமாணத்துக்கு மீறி நடந்தால் அவன் கெட்டு போகிறான் என்று சொல்றார் வேதம் சொல்லுது. ஆனால் அதே மனிதன் ஒருவேளை அவன் நியாய பிரமாணத்தை பத்தி அறிந்திருந்து கர்த்தருடைய நியாயங்கள் நீதிகளை தெரிந்து அவன் ஒரு பாவத்தை செய்தால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டாம். புரிகிறதா? அன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக நேரங்கள்ல ஆண்டோடைய பத்தி தெரியுது, ஆண்டோடைய வார்த்தை நமக்கு தெரியும், நியாய பிரமாணம் கற்பனை கட்டளைகள் எல்லாம் நம்ம தெரிந்து பாவம் செய்து விடுகிறோம். அங்க மோசே சொல்கிறாருன்னா, பொய் சொல்லாத, களவு செய்யாத, இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுக்கிறார். அப்போ நம்ம இன்னைக்கு இதெல்லாம் தெரிந்து, நியாய பிரமாணம்னா என்னன்னு தெரிந்து அதற்கு மீறி நாம் பாவம் செய்தால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. இப்போ சில நேரங்கள்ல யோசித்து பாருங்க, வேதத்துல சிம்சோனை நினைத்து பாருங்க. அவர் ஒரு நியாயாதிபதியா இருக்க வேண்டிய ஒரு மனிதன், கர்த்தருடைய பாதைக்கு நீதியுள்ள அவர் நியாயாதிபதியாக அவன் நியாயம் தீர்க்கிற மனுஷன். பாவத்துக்குட்பட்டு அவன் தன்னுடைய கர்த்தரால் அவன் தண்டிக்கப்பட்டு அவன் மரித்து விடுகிறான். சிம்சோனுடைய வாழ்க்கையில பாவம், கர்த்தர் அழைத்த அழைப்பை அவன் விட்டு விடுகிறான். அவன் ஒவ்வொரு காரியமும் சொல்லலாம், அவன் தாய் தகப்பன்மான்ற கண்டிக்கல,
இன்றைக்கு சில நேரங்கள்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சரியான பாதையை சொல்லி தருகிறதே இல்லை. பிள்ளைகள் பெற்றோர்கள், இங்கே வேதம் சொல்லுது, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், பிள்ளைகளை வர்றதுக்கு இடம் கொடுங்க. இன்னைக்கு தடுத்து நிறுத்துகிற பெற்றோர்கள் உண்டு. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதபடி, நியாயத்திர பிரமாணங்களை அறியாதபடிக்கு இருக்கிறாங்க. சிலர் அறிந்து கொண்டு தவறுக்கு மேல தவறு செய்து கொண்டு ஆக்கினை தீர்ப்புக்கு நம்ம கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தாவீது சொல்வதை நம்ம நினைத்து பார்த்தால், தாவீது அவன் பாவம் செய்து விடுறான் தெரியாம. அவனுக்கு ஒருவேளை அவன் ஒருவேளை அது துணிகரமான பாவம், துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கிக்காரன்னு சொல்ற தாவீது என்ன சொல்றான்னா, சங்கீதம் 51 அவர் என்னை சோப்பினால் சுத்திகரிக்கும். பாருங்க, அவன் செய்தது பாவம் என்பதை உணர்ந்து கொள்கிறான். பாருங்க, ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பி ஓடுகிறான் தாவீது. கர்த்தர் அவனை மன்னிக்கிறார். பாருங்க, அவன் தாவீது பிரீதியானவன், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக, தன் ஜனங்களை வழி நடத்துகிற நல்ல ஒரு ராஜாவாக கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். பாருங்க, இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நியாய பிரமாணத்தை, நீதியையும் கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்கு இல்லை. கர்த்தர் அதை விரும்புகிறார். ஒருவேளை நியாயப்பிரமாணம் அறியாதவங்க செய்கிறது அவங்க கெட்டு போறாங்க, அறியாம கெட்டு போறாங்க. ஆனா தெரிந்து கொண்டே நாம் செய்கிறோமே. கர்த்தர் நமக்கு ஒருவேளை இன்னைக்கு ஆக்கினை தீர்ப்பு நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரோமர் 3:18-19 அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்பட்டும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களுமாகும்படிக்கு நியாய பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவ பயமில்லை. சில நேரங்கள்ல வாய்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட காரியம்னா, ஜனங்கள் ஆண்டவரை ஒரு உணர்வில்லாதபடி இருக்கிறாங்க, கண்ணிருந்தும் காணாதபடிக்கு இருக்காங்க. அங்க வேதம் சொல்லுது, நீதிமான்கள் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி தேவனை தேடுகிறவர்கள் ஒருவரும் இல்லை. தேவனுடைய மனுஷர்கள் அநேகர். பாருங்க, இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவ பயம் இல்ல. இப்படி பயம் இல்லாதவர்கள், உணர்வில்லாத ஜனங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டுன்னு வேதம் சொல்லுது. உணர்வு இல்ல, தேவ பயம் இல்ல. இன்றைக்கு நியாய பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் இந்த நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவங்க இல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. இவர்கள் எல்லாத்துக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. 1 கொரிந்தியர் 11:28-29 குறிப்பிடப்பட்டிருக்கு, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இல்லதென்று நிதானித்து அறியாததினால் தமக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பந்திக்கு சிலர் துணிகரமா வருகிறது, பயபக்தி இல்லாதபடிக்கு. சிலர் பாத்தீங்கன்னா கையில பிள்ளைகளை தூக்கிட்டு வருவாங்க, ஒரு பயம் இல்ல. ஆண்டுடைய சமூகத்துல அவர்கள் பானம் பண்ண போறாங்க. ஆண்டுடைய பந்தியில நிற்கிறப்பங்க தேவனுடைய அப்பத்தை புசிக்கிறாங்க. அவருடைய சரீரத்தை ரத்தத்தை பானம் பண்ணுகிற இடத்துல பாருங்க, சிலர் அதை உணர்கிறதே இல்லை. பாருங்க, ஒரு கிராமத்துல நாங்க சர்ச்சுக்குள்ள செல்லும்போது பாருங்க, இந்த மாதிரி அங்கே அந்த கம்யூனியன் சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் சென்று கொண்டு, இப்போ பிள்ளைகளையும் கொண்டு போறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பேசுறாங்க, இப்பெல்லாம் எல்லா சர்ச்சிலையும் இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் செய்யறாங்க தப்புனா அதேமாரி நானும் போறேன், என் பிள்ளையும் நான் கூப்பிட்டு போறேன்னு இப்போ இந்த ஜனங்கள் உணர்வில்லாதபடி இருக்கிறாங்க. பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 1 கொரிந்தியர் 11:28-29 எண்ணத்தின்லான் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இல்லதென்று நிதானித்து அறியாததினால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு.
அபாத்திரனாய் பாவத்தை உணராதபடிக்கு நான் ஆண்டுடைய இரத்தத்தை, அவருடைய சரீரத்தை நான் உட்கொள்றேன், நான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, இந்த உணர்வு இல்லாதபடிக்கு சிலர் பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த அப்பம் புசிக்க வரும்போது சில சில ஊழியர்களை சுட்டி காட்டி விட்டு அவங்க கையால் நான் வாங்க வேணாம், இங்க நான் இது எதுக்கு வாங்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஞானமே இல்லாதபடிக்கு, அப்படிப்பட்ட தேவ பயம் இல்லாதபடி நடந்து கொள்கிறார்கள். 1 கொரிந்தியர் 11:30 இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்தார்கள். ஒருவேளை தப்பா போஜனம் பண்ண வந்தால் இது நிமித்தம் நமக்கு வியாதி உண்டு, ஆக்கினை தீர்ப்பு உண்டுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ரோமர் 8:1 ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ ஆவியின்படி நடந்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ மாம்சத்தின்படி நடந்தால் நமக்கு என்ன நடக்குது? ஆக்கினை தீர்ப்பு உண்டு. மாம்சீக செயல், சிந்தனை, மாம்சீக எண்ணங்கள், இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள மாம்ச எண்ணங்கள், மாம்சீக எண்ணங்கள் வருது. நம்மளுடைய எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே ஆவிக்குரிய எண்ணங்கள் வருகிறது இல்லை. கலாத்தியர்ல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது மாம்ச மாம்ச ஜீவியம், மாம்சத்தை குறித்து, ஆவியின் கனியை குறித்து எல்லாம் அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ ஒருவருடைய எண்ணங்களிலே மாம்சீக சிந்தனை வந்தா என்னெல்லாம் செய்வான் என்பதை குறித்தெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்போ மாம்சத்தின்படி நடத்தால் மாம்ச எண்ணங்கள், அப்போ களியாட்டுகள் என்னும் அதுல எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த மாம்சீக எண்ணங்கள், கொலைகள், அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நம்ம இருதயத்துல எப்படிப்பட்ட மாம்ச எண்ணங்கள் வருது? நான் தன்னுடைய பிள்ளைகள், நான் என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என்னுடைய சுகபோக வாழ்க்கை, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிற காரியங்கள். அப்போ ஆவியின்படி நடக்க கர்த்தர் நம்மை அறிவுறுத்துகிறார். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். சில காரியங்கள் நமக்கு கிடைக்கலன்னா சிலர் சோர்ந்து விடுகிறோம். தீத்து 3:9, 10, 11 புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாற்றையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாயிருக்கிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, இவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரட்டாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலை தானே ஆக்கினை தீர்ப்படையவனாய் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறாய் என்று அறிந்திருக்கிறாயே என்று சொல்லி அங்க வீண் வாக்குவாதங்கள். சிலர் பாத்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வீணான காரியங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, அவர்களுக்கு என்னன்னா ஆக்கினை தீர்ப்பு உண்டா. புத்தீனமான தர்க்கம், பாருங்க, சண்டை, நியாயத்து பிரமாணை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்கள். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு அனுபவங்கள், நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா சில நேரங்களை நம்ம வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இங்க நல்லா வேதத்தை தியானித்து பார்த்தீங்கன்னா, யோவான் 8 ஒரு ஸ்திரீயை விபச்சாரத்துல கையும் மெய்யுமாக பிடிச்சு கொண்டு வருவாங்க. மோசே நியாய பிரமாணத்தையும் இவளை கல்லெறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு தேவன் ஆண்டவர் எப்படி இதற்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி காத்துட்டு இருப்பார். அப்போ ஜனங்கள்லாம் காத்துட்டு இருக்கும்போது இயேசு சொல்வாரு, இதுல ஒருவன் பாருங்க, இதுல யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணல, பாவம் செய்யலன்னா முதலாவது கல்ல போடுங்கன்னு. ஒருத்தர் எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 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 இது யாருமே உன்னைய நியாயம் தீர்க்க யாருமே இல்லையா என்று சொல்லி கேட்பார். அப்போ அவர் சொல்ல, ஒருவனும் இல்லை. அப்போ அவர் சொல்ல, நானும் உன்னை ஆக்கினை தீர்ப்புக்கு நான் உண்டாக்கல, உனக்கு ஆக்கினை தீர்ப்பு நான் தரல, இனி நீ பாவம் செய்யாதே என்ன சொல்லி அனுப்பிவிடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு சில நேரங்கள்ல நாமும் கூட நம்மை அறியாதபடிக்கு சில காரியங்கள் செய்து விடுகிறோம், விசுவாசிக்கிறத மறந்துடுறோம். சில நேரங்களில் வேத வசனத்தை நம்ம கை கொள்ளாதபடிக்கு இருக்கிறோம். பாவம் என்ன ஒளியின் பிள்ளைகளாக இல்லாம பாவத்துக்கு நம்ம உட்பட்டு இருந்து விடுகிறோம். பாருங்க, சில நேரங்களில் நம்ம குற்றப்படுத்தி கொண்டு இருக்கோம். பாருங்க, ஆக்கினை தீர்ப்பு சில நேரங்களில்
கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்க ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாய் வருவார் என்பதை நாம் அறியாதபடிக்கு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய பாவத்துக்காக அவர் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டார், நம்ம செய்த பாவத்துக்காக. இன்றைக்கு இந்த கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட அந்த பெண்கிட்ட ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக நான் தீர்க்கப்படல, நீ பாவம் செய்யாதன்னு சொல்ல. ஏன்னா அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்கிறார். அவர் நமக்காக இந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. இந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. சில நேரத்துல நம்ம தவறு செய்துட்டுனா சிலர் குற்ற உணர்வோடு இருப்பாங்க. எப்படிப்பட்ட சாத்தான் நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். நம்ம இருதயம் நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறது. சில நியாயப்பிரமாண வேத வசனத்துல அதை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். இல்லை, சில நேரங்கள்ல நம்ம தவறி விடுகிறோம் பாருங்க. தேவன் நம்மை தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர் நம்ம பாவத்தை போக்க நமக்கான ஒரு பலியாகிறார். நமக்காக அவர் ரத்தம் சிந்துகிறார். ஆபிரகாம் தன்னுடைய ஈசாக்கை பலி செலுத்தும் போது அவர் அந்த இடத்துல ஒரு ஆட்டு கடாவை கொடுத்து பாருங்க, பிள்ளையாண்டான்மேல் கையை போடாதங்க. அப்போ கர்த்தர் நம்மை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தணும்னு அவர் நினைக்கிறதே இல்லை. அவர் நமக்காக ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுகிறார். ஆதாம் ஏவாள் செய்த பாவ நிமித்தம் பார்த்தீங்கன்னா புதிய ஆதாமாகி இயேசு நம்மை மீட்டு கொள்கிறார். இயேசுவும் வனாந்திரத்துல சோதிக்கப்படுகிறது. இன்றைக்கு அநேக நேரங்களில் சோதனை வருகிறது. அநேக நேரங்களில் நம்ம சோதிக்கப்பட்டு விடுகிறோம். அநேக நேரங்களில் நம்ம சோதனையை ஜெயிக்கிற அதை ஏற்றுக்கொள்கிற பலன் தைரியம் நமக்கு இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை எதிர்கொள்கிறார். கர்த்தர் நமக்காக இன்றைக்கு ரத்தம் சேர்ந்து நமக்காக பாடுபட்டிருக்கிறார். இந்த வேதம் வசனத்தை நம்ம தியானித்த அந்த வசனம் என்ன சொல்கிறதுன்றா, கர்த்தர் நம்மை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்துகிற தேவன் அல்ல. யாக்கோபு 3:1 என் சகோதரரை அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருக்கிறார்கள். நம்ம போதிக்கிறோம், கர்த்தர் அதை பார்க்கறது இல்லை, நம்மை பார்க்கிறார். நாம் செய்கின்ற செயலை பார்க்கிறார். நம்ம ஆண்டட்ட ஒப்பு கொடுக்கலாமா? அதிக ஆக்கினை அடையாதபடிக்கு, ஆக்கினை தீர்ப்பு நம்மில் வராதபடிக்கு ஆண்டட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட இசப்பா, எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு சில நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போகிறோம். நம்ம வேத வசனத்தின்படி அநேகருக்கு நாங்கள் சில வசனங்களை சொல்லி கொடுக்குறோம், கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் சோதனை வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, அதை எதிர்கொள்ளும் போது ஒருவேளை நாங்கள் அதை நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நாங்கள் பாவத்துக்கு அப்பா நாங்கள் செவி சாய்த்து விடுகிறோம். எங்களை மாற்றுங்க, எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. நீங்கள் தான் உலகத்திற்கு இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டிருக்கீங்க. அதிக ஆக்கினை அடையாதபடிக்கு சப்பா எங்களை நாங்களே காத்து கொள்ள தக்க மன தைரியத்தை எங்களுக்கு கொடுங்க சப்பா. நமக்கு கீழ்ப்படிந்து நமக்காக நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.